இன்றைய தியான வசனம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். இந்த வாக்குத்தத்தம் நம்மளுக்கும் கொடுக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். ஆபிரகாம் கர்த்தர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கானான் தேசத்துக்கு போனார். அதனால் அவரை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து அவர் பேரை பெருமைப்படுத்தினார். அதேபோல் நாமும் கர்த்தருடைய வழியில் நடப்போம், கர்த்தர் சொல்லும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். சில வேளை மனுஷரால் நிந்திக்கப்பட்டு இருப்போம், ஜனங்களால் அது அவமதிக்கப்பட்டு காணப்படுவோம். சில சமயம் எல்லாராலும் ஒதுக்கப்படுவோம், கைவிடப்பட்டு இருப்போம். சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தரை நம்பி வாழ்வோம், கர்த்தரை இடைவிடாமல் பிடித்து கொள்வோம். அப்போது கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாட்டி போட்டு மனிதர்கள் மத்தியில் நம்மை உயர்த்துவார், நம் பேரை பெருமைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஜெபம். இந்த வாக்குத்தத்தத்திற்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிற இடத்தில், வேலை பார்க்குற இடத்தில், பிசினஸ் செய்கிற இடத்தில், குடும்பத்தில் தோல்வியை சந்தித்து ஒதுக்கப்பட்டு இருந்தால் அந்த இடத்தில் எங்களை ஆசீர்வாதமாக்கி பெருமைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏசப்பா, இந்த ஆசீர்வாதம் நிறைவேற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன்.